ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 29/2/2024 கருணியா ப்ளஸ் KN 508க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நம்ம ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்கறதுனால இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 554, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 857, அதுக்கு முந்தின ட்ரா 959 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியலும் அதோட நம்மளுக்கு ஜம்பிங் சீரியலும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ, அதாவது அதிகப்படியாக மிஸ் ஆகுதோ அந்த நம்பர் நம்மளுக்கு ஏ போர்டில் வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைட்டனா அது சி போர்டுக்கு போகும். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு போகிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, ஏ போர்டு அல்லது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பா இந்த ட்ராவுக்கு 1க்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 1 இந்த ட்ராவில் நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ ஏ போர்டுன்னு சொல்லியிருக்கோம், வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் நண்பா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 1 அல்லது 7 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 ட்ராக்கிட்ட உள்ள ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம 223லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 919223. இப்போ நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கவனிங்க, 1 இல்லை 1 மிஸ்ஸிங் 1. ஸோ 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 1 இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 873 ரிசல்ட் நம்மளுக்கு இந்த 223க்கு அப்புறம் 873 கிடச்சிருக்கு. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 873 மிஸ்ஸிங் 1. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 1 இருக்குது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 873க்கு அப்புறம் 603 ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 603. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 1. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 இருக்குது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 603க்கு அப்புறம் 098 ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 098 மிஸ்ஸிங் 1. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பக்கமுமே மிஸ்ஸிங். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் நம்ம கேள்விக்குறி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 955 ரிசல்ட் நண்பா. 955 மிஸ்ஸிங் 1. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் 633. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டாவது உள்ள போர்டு நம்மளுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை கவனம் செலுத்தலை. நம்மளுக்கு ஏபிசி போர்டு தானே ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஏபிசி போர்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ட்ரா கவனிங்க, நம்மளுக்கு 955க்கு அப்புறம் நம்மளுக்கு 570 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மிஸ்ஸிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. வியாழக்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம மிஸ்ஸிங் சீரியலை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 955க்கு அப்புறம் 570 ரிசல்ட். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 570 மிஸ்ஸிங் 1. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 1. 570க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 959 மிஸ்ஸிங் 1. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 இருக்குது. 959க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 857 மிஸ்ஸிங் 1. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 299. இப்போ கடைசியாக போன வாரம் ரிசல்ட் நம்மளுக்கு 554 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 329. இந்த இடத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 போர்ட்லையுமே 1 மிஸ்ஸிங். இப்படி நம்மளுக்கு ஏபிசி போட மட்டும் கவனம் செலுத்தும் போது ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 1 கண்டினியூஸாக மிஸ் ஆகிருக்கு நண்பா. 1 ஆட்டத்துக்கே இல்லாத மாதிரி இருக்குது.
ஆனால் ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அதிகப்படியாக வந்திருக்கு. அதனால தான் இந்த ட்ராவுக்கு நம்ம 1 ஏ போர்டுக்கான நம்பராக கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் எப்படி 7 வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. இப்போ இந்த 7 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ட்ராவுக்கு முன்னாடி இங்கே கவனிங்க நண்பா. ஒரு ட்ராவுக்கு முன்னாடி, அதாவது நம்மளுக்கு போன வாரம் வந்து 554, அதுக்கு முன்னாடி ட்ரா பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு வந்து 57 இருக்குது. அதேமாதிரி ஒரு ட்ராவுக்கு விட்டு ஒரு ட்ரா கவனிங்களேன், இங்கே வந்து நம்மளுக்கு 57 இருக்குது. இப்படி நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த 2 ட்ராவிலையுமே ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா 57 அப்படிங்கிற நம்பர் இருக்குங்க. 57, ஸோ ஒரு ட்ரா இல்லை, அதுக்கப்புறம் 57. இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 5 அல்லது 7, இந்த ட்ராவுக்கு வந்து நம்மளுக்கு 5 அல்லது 7 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து 7 மட்டும் தான் எடுத்திருக்கோம், 5 நம்ம கையில் எடுக்கலை. நல்லா கவனிச்சிக்கோங்க நண்பா, 7 மட்டும் தான் எடுத்திருக்கோம், 5 கையில் எடுக்கலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு வந்து 57 இருந்தாலும் நண்பா, இந்த 5ங்கிற நம்பர் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து போர்டில் இருக்குது நண்பா. அதாவது இங்கே கவனிச்சிங்கனாலும் தெரியும் 5 இருக்கும், இதில் கவனிச்சிங்கனாலும் தெரியும் 5 இருக்கும், இதில் கவனிச்சிங்கனாலும் தெரியும் 5 இருக்கும், இதில் கவனிங்க 5 இருக்கும், இதில் கவனிங்க 5 இருக்கும். 5 மட்டும் நம்மளுக்கு 5 வந்திருக்கு நண்பா. தொடர்ந்து 5 தான், தொடர்ந்து 5 தான் வந்திருக்கு. 955, 570, 959, அப்புறம் வந்து 857, 554ன்னு சொல்லிட்டு இப்படி 555ன்னு சொல்லிட்டு இப்படி கண்டினியூஸாக லாஸ்ட் 5 ட்ராவாக நம்மளுக்கு 5 வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதனால் நான் இந்த ட்ராவில் 5 வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா 5 வந்து 5 தடவை வந்துட்டதுனால இந்த ட்ராவில் 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன், 5 தூக்கி விட்றேன். 5 தூக்கி விட்டுட்டு இந்த ட்ராவுக்கு நான் வந்து 7 கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏவோட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 சான்ஸாக இருந்தாலும் சப்போர்ட்டில் நம்ம 7 வைக்கிறது அதிகப்படியே சான்சஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல 570 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு வந்து B7 நண்பா. அதே மாதிரி ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பார்க்கையில் இங்கே வந்து நம்மளுக்கு 857, அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது C7. அப்போ அதே மாதிரியே ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா கவனிக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு A7 அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக பிடிபடும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1-7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிம்பிள் கெஸ்ஸிங். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி வியாழக்கிழமை 29/2/2024 கருண்யா ப்ளஸ் KN 508க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.